கடைசியா இப்போ ஐயா வெலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளரும் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் பிரதேச சபை தங்களுடைய நியாயாதிக்கத்துக்குள்ளே வந்து அந்த தையட்டி விஹாரை வந்து ஒரு சட்டவிரோதமான விஹாரை என்ற ஒரு தீர்மானம் எடுத்து இருக்கு. அந்த விடயம் வந்து நான் நினைக்கிறேன் உங்களோட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜனாதிபதி இங்கே முதல் தடவை கூட்டம் நடந்த பொழுதும் வந்து நாங்கள் எழுப்புகிறோம். அதில் எழுப்புகிற ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் அதே தீர்மானத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொல்கிறீங்களே தவிர வந்து அது இழுபட்டு கொண்டு போகுது. அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து அது வெளிப்படையாகவே வந்து தொல்பொருளோ வேறு எதுவுமே சம்பந்தப்படாத இராணுவம் அத்துமீறி செய்த ஒரு விஷயம். இதில் வந்து நைனாதீவு நாகதீப விஹாரனுடைய விஹாராதிபதியும் வந்து அது தெளிவாக சொல்லியிருக்கார். தனக்குத்தான் அந்த உண்மையிலே தையட்டு விஹாரைக்குரிய சொந்த காணியும் இருப்பதாக அவர் அந்த பெயரும் வந்து பதிவு செய்திருக்கிறார். அவை முழுக்க இராணுவம் வந்து சட்டவிரோதமாக இதே மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏகமனதாக அந்த அடிக்கல் நாட்டை வந்து தவறு, அது தவறான தனியார் காணியில் வந்து கட்டப்படுவது என்ற தீர்மானம் எடுத்து அதை நிப்பாட்டப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டதுக்கு பிறகும் வந்து ரகசியமாக வந்து கட்டி முடித்த ஒரு விவகாரம். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முதலில் இருந்த அரசாங்கங்கள் எல்லாத்தையும் வந்து இனவாதிகள் என்று சொல்றீங்க, நீங்கள் அப்படி இல்லை என்று சொல்றீங்க. இந்த விவகாரம் இனவாதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, தெளிவாக சட்ட பிரச்சனை. சட்டத்தை மீறி இராணுவம் ஏதோ ஒன்றை செய்திருக்கு. அப்ப நீங்கள் இதுல வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் தானே. நீங்கள் இழுக்கிறதால வந்து தேவையில்லாத பிரச்சனை தானே வருது. வணக்கம் ஐயா. பிரச்சனை தானே வருது. ஒரு தவறு செய்யறோம். வணக்கம் ஐயா, எங்களுக்கு 2 நிமிடங்கள் தரவும். இழுக்கிறதால வந்து அந்த தவறை வந்து நாங்கள் சரியாக வந்து மாத்திரதை வந்து அது பொருத்தமா? ஐயா வணக்கம். நான் வந்து கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு கிராமம் தேவங்குறிச்சி கற்பவிநாயகர் ஆலய தலைவராக இங்கே வந்திருக்கிறார். என்னண்டா வந்து எங்களோட கரவட்டி தெற்கு மேற்கு ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் எழுப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க சொல்ல தீர்வு வேற தையட்டு வியாரை சம்பந்தமாக தெளிவான முடிவுன்னு நாங்கள் எடுத்துருக்கோம். சரியா கொஞ்சங்களே, அதாவது தையட்டு வியாரை இனிமேல் நீடிக்க இயலாது. அப்படிதான், அது இயலாது. எத்தனை விகாரங்களை வந்து ரோட் என்னது என்னது என்ன 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 சரியா சும்மா மட்ட கதை கதை சரியா இல்ல அதனால பழைய வேலையை செய்யும். அதனால மண்டலத்துல வந்து கலைக்கிற வேலையில தெரியும். நான் கேட்கறதுக்கு இது தெளிவாக வந்து தயவு செய்து பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த நேரங்களை நீங்க பாராளுமன்றத்திலே இதெல்லாம் கதைச்சு கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் ஐயா, தயவு செய்து நீங்கள் உயரிய சபையில கதைக்கிறதா பொருத்தமா இருக்கும். இது ஒரு அரசியல் அமையும் என்று நினைக்கிறேன். கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபையில் ஆளுக்கு உட்பட்ட இது ஒரு சட்ட விஷயமாக வந்து நீங்கள் கருதாமல் நீங்கள் ஏன் தேவையில்லாத வகையில வந்து இதை இழுக்கிறீங்க? சட்டவிரோதமாக எத்தனை இடங்கள்ல வந்து கட்டடங்கள் கட்டப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் அகற்றியல் அந்த கட்டடங்களை கொழும்புல செய்திருக்கிறீர்கள், யாழ்ப்பாணத்துல செய்திருக்கீங்க. அப்ப நான் ஒன்று சொல்றேன், சட்ட வல்லுநர்களை நாடலாம், கூட்டிக்கொண்டு அங்க சந்திச்சிருக்க உரிமையாளரை கூட்டிக்கொண்டு போய் சரி. அப்ப அவர் சொல்லி இருக்கார் மக்கள் காணியில கை. வணக்கம் சார், இது வந்து ஒரு அரசியல் ரீதியான பெரிய ஒரு விடயம் உண்டு. தயவு செய்து இதை நீங்கள் பாராளுமன்றத்தில் வச்சிருங்க. தயவு செய்து இங்க நாங்கள் மக்களுடைய சில குறைகள் இருக்குது, கலைக்கிறவங்களுக்கு டைம் தாங்க. ஏனைய விடயங்களுக்கு தயவு செய்து ப்ளீஸ் எங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை இது. மக்களுடைய சில பிரச்சனைகளுக்கு இங்க கலைக்கிறதுக்கு எங்களுக்கு செவிமடுங்க. எங்களை கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செய்து இதை நீங்கள் பார்லிமெண்ட்ல போய் கதைங்க. தயவு செய்து ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு 2 நிமிடங்கள் தாங்க கலைக்கிறதுக்கு. 2 வாரத்தில் கிடைக்கிற 2 வாரத்தில் முடிக்கிற இந்த பிரச்சனை 2 வாரம்
இவர் மக்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறதுக்கு வந்து நிற்கிறார். இது இது உங்களோட பெரிய விஷயங்கள் எல்லாம் பார்லிமெண்ட்ல கதைங்க உங்களுக்கு பார்லிமெண்ட்ல இருக்குது. அரசியல் இல்லாம அரசியல் இல்லாம ஒரு தையல் கட்சி ஐயா வணக்கம் ஐயா. தயவுசெய்து எங்களை 2 நிமிடங்கள் தான் கேட்டுக்கொண்டேன் உங்களை நான். என்னென்னு சொன்னால் ஐயா, கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு கிராமம் தேவங்குறிச்சி கற்பவினார் ஆலய தலைவர். இப்போ நீங்கள் இன்றைக்கு அனர்த்தம் நடந்த நிலைமைகளை பழைய நிலைமையை கொண்டு வரது, சீர் செய்கிறது, நிரந்தர தீர்வு காண்றதை பற்றி நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு விடயம். ஆனாலும் அவ்வாறு நீங்கள் அதை கொண்டு வரக்கில் எவ்வளோ அதிகாரிகள் பாடுபடுற நேரம் எங்கட கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபை தவிசாளர் செயலாளர் சேர்ந்து அனர்த்தங்களை உருவாக்குற செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. திட்ட தெளிவாக சகல அதிகாரிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். நாங்கள் இந்த ஒரு வெள்ளம் ஓடுற பாதையில் தனிநபர் ஒருத்தர் ஒரு தண்ணி ஓடுற வாய்க்காலை மறைச்சு கட்டியிருக்கிறார். தண்ணி ஓடுற வாய்க்காலை மறைச்சு கள்ளத்தனமான ஒரு தண்டை காணிக்கு பாதை இருக்கிற நோக்கத்தோட ஒரு வெள்ள வாய்க்காலை மறைச்சு கட்டியிருக்கிறார். இதை நாங்கள் பிரதேச சபையின் கவனத்துக்கு கொண்டு போய் இவர்கள் அரசியல் நோக்கத்திற்காக அந்த கட்டடம் உடைக்கப்படாமல் இன்று வரைக்கும் எங்களுக்கு மழை நேரம் வெள்ளங்கள் தேங்கி என்று வீடுகளுக்குள் வெள்ளம் போகும் நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது. சரி தம்பி தம்பி கொஞ்சம் சில விஷயம் தயவு செய்து எங்களுக்கு ஒரு 2 நிமிடம் தயவு செய்து சில விஷயங்களை வந்து கதைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 நிமிடம் தாங்க சார் ப்ளீஸ். தயவு செய்து இது ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் கதைக்கிறவங்க கருத்தில் எடுங்க. எங்களுடைய கௌரவ ஆளுநர் உங்களுக்கு எங்களுடைய கௌரவ ஆளுநர் இந்த சபையில இருக்கிறவனால் எங்களுக்கு இந்த கௌரவ ஆளுநரும் இந்த சபையில இருக்கிறவனால் இந்த விஷயம் இந்த கற்பக விநாயகர்கள் அரசியல் பண்பாடு பாரம்பரியம் என்ன கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு உங்களோட கட்சி தலைமற்ற எல்லா வேலையும் போட்டுருங்க. இது ஒரு முடிவு உங்களுக்கு இருக்கிற அரசியல் தண்டு உங்களால செய்யக்கூடிய அரசியல் தண்டு ஒன்று பிரபாரம் பேரை பாதிக்கிறது, 2வது இந்த தையீடு வேற உடைக்கிறது. இதை விட வேற பிரியோசனம் தெளிவா பேரே பிரியோசனம் ஒன்று பிரபாரத்தை பாதிக்கிறது, 2வது தையீதியை பாதிக்கிறது. தண்டு நடக்காத விஷயம் வேற ஏதாவது பிரியோசனம் சொன்னாரு. டே நாங்கெல்லாம் சிங்காஜிலே போய் சொல்றோம் கொஞ்சம் பத்திரா பத்திரா அர்ஜுனா 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 சரி சரி தவிசாளர் நிரோஷ் அவர்களே சரி கொஞ்சம் சரி சரி முடி முடி சரி சரி கேக்குதானே இருங்கல்ல அப்புறம்
அர்ஜுனா அர்ஜுனா அசோக் ப்ளீஸ் நிலேஷ் உட்காரு நிலேஷ் சார் தயவு செய்து இவர் இப்ப கதைச்சிட்டார் எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் முதலும் கதை கேட்க எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களே முதலும் என்னை நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள் எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க ப்ளீஸ் கதைக்கிறதுக்கு ப்ளீஸ் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கற்பக விநாயகர் சம்பந்தமான ஒரு முக்கியமான பிரச்சனை எங்களுடைய கௌரவ ஆளுநரால வந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்குது அரசு அதிகாரியின் அசம்பந்தமான போக்கு சொல்லி இறுதி கட்டத்தில் வந்திருக்குது. அப்ப அதனால வேண்டி இதை நாங்க முடிவுக்கு கொண்டு வரோம். ஏகமனதாக இல்லை, அதாவது இந்த தயவு செய்து சரி கூட்டம் முடிஞ்சு உங்களோட பிரச்சனை முடிஞ்சுட்டா தவிசாளர் உங்களோட பிரச்சனை முடிஞ்சுட்டா ப்ளீஸ் லிசிங்க தவிசாளர் உங்களோட பிரச்சனை முடிஞ்சுதா